சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானே ஒருவனை வசதி இருக்கேன். என்னாலே நிமிந்து பார்க்க முடியலன்னா அந்த அளவுக்கு யார்த்த இப்படி வளர்ந்து நிக்கியா? சின்ன உன் மாமியாரி காம்பளன காலைக்கு அண்டை நிறைய குடிச்சிருப்பான்னு நினைக்கேன். அதான் எப்படி வளர்ந்திருக்கே போல இருக்கு. கடவுளே, நான் சொல்லாம கொள்ளாம வந்துட்டேனே. அதான் அந்த கோவத்துல நிக்கியோ. ஆறினாலும் முடி என் மாமியார் பார்க்க அவசரத்துல ஒரு தட்டு கொடுத்துட்டு பேசாம உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. இல்ல என் நேரம் எதுக்கு எடுத்தாலும் நான் தான் அடி வாங்குதேன். சரி விடுங்க விடுங்க. தங்கிமா கொஞ்சம் தள்ளிக்கோங்களா. எங்க மாமியார கொஞ்சம் அமைதிப்படுத்தணும். என்னடி என்னத்தே ரொம்ப துள்ளுதியா? என்னது துள்ளுதானா? துள்ளுதுன்னு சொன்னா டான்ஸ் ஆடுதீங்கன்னு சொன்ன மாதிரி அர்த்தம் இல்லத்தே. துள்ளுதீங்கன்னா அவ்வளவு கோவத்துல இருக்கேல என் மேல. யான் தே யா என்ன பிரச்சனை தே? அடியே சொல்லாம கொள்ளாம வந்திருக்க நீ ஓம்போக்குல. ஒரு மாமியாருங்கிற மட்டு மரியாதை இருக்கா? என்னது இப்படி எல்லாம் பேசுதியா? இப்படிலாம் பேச மாட்டல. இன்னையில இருந்து நீனும் நானும் ஃப்ரெண்ட் இல்ல. என்ன மாமியா நீ மர்மவா? சின்ன உன் மாமியாரிக்கு நட்டு கலந்துட்டா. தெரியலையே நாலுபடி என்னன்னு தெரியலையே. ஒரு நாள் இல்லாத திருநாளா இப்படி பேசுதே என்கிட்ட. இது யாந்தே யாந்த மாற்றம் உங்களுக்குள்ள தெரிஞ்சுக்கிடலாமா காரணத்தை? இப்ப தெரிஞ்சுட்டே நீ ஏன் இப்படி வளர்ந்து நிக்கியான்னு காரணம் தெரிஞ்சு போச்சு. சின்ன உன் மாமியாரி இப்படி கொடூரமா மாறினதுக்கு அந்த பஞ்சு கிழவி தான் காரணம். சும்மா விடாத சும்மா விடாத. நாலுபடி ஆவேசப்படாதீங்க. உட்காருங்க உட்காருங்க பாத்துக்கலாம். எதே சீட் இருக்கு எதுக்கு தே வீணா நின்னுட்டு வரியா? உட்காருங்க தே. இவ சொல்ல சொல்ல கேட்க மாட்டேல. உட்காருங்கம்மா. கண்டக்டர் சார், என்ன யாரு நினைச்சீங்க? நான் வருங்கால எம்பி பஞ்சவர்ணம். இத்தனை வருஷமா பஸ்ல வரேன். ஒரு நாள் கூட கம்பியை பிடிச்சிட்டு வந்தது இல்ல, சீட் இருந்தா உட்கார்ந்தது இல்ல, நின்னுகிட்டே தான் வருவேன். நம்ம வடிவேலுக்கு அக்கா போல இருக்கு. சரி நின்னுட்டு வாங்க. ஏக்கா உட்காருமாக்கா, கால் வேற வலிக்கி. இல்ல தாயி, நம்ம மான மரியாதைலாம் என்ன ஆகுது? எல்லாம் காத்துல பறந்துரும் பாத்துக்கோ. ஏக்கா முட்டு ரெண்டு வலி உசுறு போகுதுக்கா. கீழே விழுந்து மண்டை உடைச்சிரும் போல இருக்கா. உட்கார விட்டா நம்ம படுத்துருவோம் போல இருக்குங்கடா. அவ்வளவு கால் வலிக்கிக்கா. இந்த பாரு, நம்ம கெத்தா நின்னுட்டு இருக்கோம். வெத்தாக்கி விட்டுறாத. ஒரு கூட்டமே நின்னுட்டு இருக்கு நம்மள சுத்தி. எல்லாம் சிரிச்சு துப்பி விடும் அப்படின்னு சொல்லுதியோ? ஆமா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோ. அதுக்குள்ள நார்வேல் பஸ் ஸ்டாண்ட் வந்துரும். நம்ம இறங்கி வேற பஸ்ல ஏறி ஊருக்கு போயிருவோம். அந்த பஸ்ல நீ உட்கார்ந்துட்டு வா, இல்லைன்னா படுத்துட்டு வா. கிளவி பேச்சு கேட்டுட்டு என் மருமூளை மிரட்ட வந்தனே. என்ன பிஞ்சு செருப்பால அடிக்கணும். கால் ரெண்டு கடப்பட கடப்பட நாடுது. முட்டு ரெண்டு தேஞ்சு போய் நிக்கி. எங்கட சாட போறேன்னு தெரியலையே. செல்ல தாயி, ஆனது ஆச்சி. 10 நிமிஷம் பொறுத்துக்கோ. கிளவி சொன்ன மாதிரி 10 நிமிஷம் தானே. பல்ல கடிச்சிட்டு நின்னுக்க செல்ல தாயி. அஞ்சு என் மாமியாரியாவா எனக்கு எதிராக சண்டைக்கு முட்டி விடுத? உனக்கு இருக்கு இப்ப பாரு ட்விஸ்ட். படுபாவிகளா 2 பேரும் என் வேலைக்கு உழவுச்சிருவாளோ போல இருக்கம்மா. கிளவி பாய். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சரி ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்க. வந்து சேருங்க வீட்டுக்கு. படுபாவி பேச்ச கேட்டு நடு ரோட்ல விழுந்ததான் மிச்சம். நான் போக்குல வீட்டுக்குள்ள கிடந்தேன். என்ன வா வாவான்னு பம்புக்கு வானால இழுத்துட்டு வந்து இப்படி நடு ரோட்ல இழுத்து கொண்டு போட்டுட்டாளே. எத்தனை நாள் கனவு கண்டுட்டு இருந்தாலோ என்ன நடு ரோட்ல கொண்டு போடணும்னு. காலை எடுக்க முடியலையா? ஏக்கா இருக்கியா பேட்டியா? செல்ல தாயி, ஆர் யூ ஓகே? ஏதோ ஒண்ணு இங்கிலீஷ்ல பேசதான் தெரியுது. ஆனா ஒண்ணே ஒண்ணுக்கா, அங்கங்க அக்கக்கா வீங்கி போயிருக்குக்கா. என்ன பாத்தியா? கில்லி கில்லி மாதிரி நிக்கேன். கிளவி கீழே விழுந்த பிறகு மீசல மண்ணு விட்டுலங்க மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. செல்ல தாயி, ஒத்த அடி என் மேல படல. அது எப்படிக்கா? 2 பேரும் ஒண்ணா மண்ணா வந்தோம். எனக்கு அடிபட்டிருக்கு, உனக்கு அடிபடலங்க. உனக்கு அடிபடணும்ல, எனக்கு அடிபடலையே. அக்கா கவலைப்படாதக்கா. இப்ப குட்டி வாங்கிக்கங்க. என்ன இதெல்லாம்? திருப்புன்னு நீ வேற ஆலமரத்துக்கிட்ட சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டேல. நானும் ரோஜாப்பூ கண்டி தேடி தேடி அலைஞ்சு ரோஜாப்பூ வச்சா உன் தலையில அழகோல இருக்கும்ல. திடீர்னு ரோஜாப்பூ கிடைக்கல. அதான் ஏழைக்கேத்த எள்ளுருண்ட செம்பருத்தி பூ வரையில ஒரு வீட்டுல கிடந்து டபக்குன்னு புடுங்கிட்டு வந்துட்டேன். உன் தலையில வச்சுக்கடா செல்லம். இது என்ன விட உங்களுக்கு தான் அழகா இருக்கு. அப்படியே இருக்கட்டும். நீலுக்குட்டி, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். சொல்லுடா சொல்லு, என்ன பேச போற? சோத்துக்கு உப்பு இல்லன்னு பேச போறேன். இப்போதானே இட்லி தின்னுருக்கோம், அதுக்குள்ள சுவாதம் ரெடி ஆயிட்டாக்கோ. அவ ஒரு பல்ல உடைச்சது காணாது. இன்னும் 31 பல்ல உடைச்சி வாயை உடைச்சு விட்டுக்கணும். அப்பதான் நீல சரி வருவ. அண்டா நீலுக்குட்டி, ஒரு மாதிரி பேசுறீங்க. ஒரு மாதிரி இல்ல, 2 மாதிரி இல்ல. நம்ம எதுக்கு இங்க வந்தோம்? எதுக்கு வந்தா நீனே சொல்லு. தெரியாது. நீ வந்த, உன் பின்னாலே நான் வந்துட்டேன். நீலுக்குட்டி, நீ முன்னாலே போன பின்னாலே வாரேன் அப்படின்னு வாடி வந்துட்டேன் பாத்துக்கோ. இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. இப்ப நான் பேச போற விஷயம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப சீக்ரெட். சீக்கிரம் சொல்லுமா. தள்ளி நின்னு. காலையில பல்லு தேய்ச்சியா? பல்லு தேய்ச்சி ஒரு வரங்கிட்டாச்சு நீலுக்குட்டி. அத பக்கத்துல
சகிக்க முடியல. வேற என்ன செய்ய? என் தலையெழுத்து எல்லாம் உன்னை போய் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டேனே, என்ன சொல்லணும்? நல்லா கேட்டுக்கோ. இவ்வளவு நாளும் பேசாம இருந்த எங்க அம்மா மேனைக்கு போன் போட்டு எதுக்காக தெரியுமா என்ன இங்க வர வச்சா? எதுக்கு? எங்க அண்ணனுக்கு ஒருத்தி வந்து வாச்சிருக்கல்ல, அவளை அடக்குதுக்கு. அவதான் நல்ல பிள்ளையா இருக்கல, காலையில கூட இட்லி எல்லாம் வச்சு வச்சால. வேற என்ன? இட்லி சட்னி சாம்பார்னே சொல்லிட்டு தின்னி முட்டை. எங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு அடுத்த தின்னி முட்டையா இருப்போம்ல இருக்க. நம்ம 2 பேரும் நம்ம இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க வீட்டுல சம்மதிக்காதனால எங்க அம்மா 1 கிராம் கூட எனக்கு தரல. சல்லி பைசா கூட கண்ணுல காட்டல. ஆமாடா செல்லம், 5 பைசா உங்க அம்மா தரமா என்ன ஏமாத்தி போட்டாவோ? மூஞ்சி மோரையும் பாரு. உனக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம், இதுல 5 பைசா கொடுக்காம ஏமாத்தி போட்டாலாம். 5 பைசா செல்லாது போய். என்ன நீ சொன்னா மட்டும் சரி, அப்ப நான் சொன்னா தப்பா? அது அப்படித்தான். 2 5மே அது பொண்டாட்டி கணக்கு. அது நீ என்ன சொல்லணும்? ஆமா ஆமன் மண்டை ஆட்டணும். எப்படி 2 எத்தனை? 2 5 சொல்லலனா கிடைக்காது கஞ்சி. உங்களுக்கு எனக்கும் தனியா ஸ்பெஷலா சாம்பார் இட்லி. என்னடா சொல்லும்? அவங்களுக்கு மட்டும் தனியாட்டு இட்லி, தனியா சாம்பார் கோழி குழம்பு வச்சிருந்த, நமக்கு மட்டும் சாம்பார் இட்லி. அங்கதான் நிக்க உங்க பொண்டாட்டி. இங்கதான் என் அறிவை நீங்க புரிஞ்சுக்கிடணும். எனக்கு ஒண்ணு புரியலையே. அட டியூப் லைட். உங்க மச்சாங்காரரு நான் சுட்ட குஸ்பி இட்லி தின்னுபட்டு பல்லு உடைஞ்சு கிடந்தார்ல, அதே மாதிரி நீரும் நானும் பல்லு உடைஞ்சு கிடக்குதுக்கா. பல்லு போனா சொல்லு போச்சு. அதுக்காண்டி தான் காலையில இட்லி அவிச்ச உடனே சாம்பார்ல மிதக்க விட்டுட்டேன். உமருக்கும் எனக்கும். அம்மா இட்லி ரொம்ப காரமா இருக்கும். திங்கவே இல்லையா? அதுக்குள்ள அழுதியா? செல்லமே, உன் அறிவுக்கு நீ நாசால இருக்க வேண்டியவா? இப்படி நாத்துங்கிற பேர்ல இட்லி சுட்டுட்டு கிடைக்கிய இந்த ஊர்ல, அது நினைச்சுதான் ரொம்ப கண்ணீரா வந்துச்சு. அதான் கும்பு கும்புன்னு அழுதுட்டேன். மாமா இன்னைக்கு தான் என்ன நல்லா புரிஞ்சிருக்கீங்க. சரி அழாதீங்க. கண்ணு தொடச்சிட்டு சாம்பாரை இட்லில கரைச்சி அப்படியே கடகடன்னு குடிங்க பாப்போம். நேரா விஷயத்துக்கு வரேன். நம்ம விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டதால உங்க வீட்ல என்ன சேர்க்கல, எங்க வீட்ல ஒன்ன சேர்க்கல. எங்க அம்மக்காரி எங்க அண்ணியை விரட்டதுக்காண்டி என்ன கூப்பிட்டுருக்கா. சும்மா ஒண்ணு பாசத்துல கூப்பிடல. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. ஒரு நாத்துவ விரட்டதுக்கு இன்னொரு நாத்துவ அனுப்பியிருக்கா எங்க அம்மா. இந்த நாத்துவ வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டா எனக்கு என்ன லாபம்? ஆமா நீலுக்குட்டி, அவளை விரட்டி விட்டான்னு வச்சுக்கோ, நம்ம சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும். இந்த கல்லு மாதிரி இட்லி கூட கிடைக்காம போயிரும். அட சோத்து முட்டை தின்னி பண்டாராம். என்னமா ரொம்ப மரியாதை குறையுது. பின்ன திங்கிறதுக்கு வந்தோம். யாரு எதுக்கு வந்திருக்கோம்? எங்க அம்மாட்ட சொத்துல பாதி பங்க வாங்க வந்திருக்கேனா. என்ன வாயை பழந்துட்டு இருக்க? இது வாயை பழக்க வேண்டிய விஷயம் இல்ல. இங்க வந்து வெந்ததை தின்னுட்டு விரல் சுப்பிட்டு போவதுக்கு நான் வரல. நம்ம கையிலயும் 4 துட்டு வேணும். 4 துட்டு இருந்தாதான் 4 ஜனம் நம்மள சுத்தி வரும். கூரை மேல சோத்த போட்டாதான் காக்கா கூட வரும். துட்டு இல்லனா ஒரு நாதி நம்மள மதிக்காது. நீலுக்குட்டி, வாங்கிட்டு துட்டை எதிர்பார்த்து நான் உன்ன கல்யாணம் முடிக்கல. உன் மேல ஆசைப்பட்டுதான் உன்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனாலதான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பல்லு இருக்கவன் தான் பக்கோடா திம்பான். பல்லு இல்லாதவன் எப்படி பக்கோடா திங்க முடியும்? காசு பணம் துட்டு மணி இருந்தா தான் இந்த உலகத்துல வாழ முடியும். இதுதான் இந்த நீலாம்பரியோட கணக்கு. அது ஒரு நாளும் தப்பாது. நீலுக்குட்டி, இப்ப என்ன செய்ய போற? இந்த நீலாம்பரியோட கணக்கு இனிமேதான் ஆரம்பமாக போகுது. பொறுத்திருந்து பாரு. அப்படிதாங்க நல்ல நைய நொறுங்க சாப்பிடுங்க. வேலைக்கு போற மனுஷன் நல்லா சாப்பிட்டா நல்லது. திடீர்னு என்ன பிரியாணி கிரியாணி சிக்கன் பீஸ் முட்டை அது இதுன்னு என்ன தலைமை செஞ்சிருக்க? என்னடி என்ன விஷயம்? உங்க அக்கா வந்திருக்கான்னா? அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க அம்மா இருக்காவல்லங்க, என்கிட்ட சண்டை கிட்ட போட்டாலும் ஒரு பக்கம் மனசே கேட்க மாட்டேங்குது பாத்துக்கோங்க. இந்த எலெக்ஷன்ல அங்கே எங்கேயும் சுத்திட்டே அலைஞ்சா பாத்தீங்களா, நல்ல சோறு தண்ணி இல்லாம ஒரு மாதிரி வத்தி போய் இருக்கா. பரவாயில்லையே, என் பொண்டாட்டிக்கு என்ன கரிசனை எங்க அம்மா மேல இருக்காத பின்ன. என்னதான் இருந்தாலும் புருஷனை பத்தி அம்மா இல்ல. மாமியா மரும சண்டை ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் பாசம் என் மனசுக்குள்ள இருக்கதான் செய்யுது. எப்படியோ 2 பேரும் சண்டை கண்டு போடாம ஒத்துமையா இருந்தா எனக்கு நிம்மதியாப்பா. சரி அள்ளி எடுத்து சாப்பிடுங்க. ஏ புஷ்பா, என்னம்மா மூஞ்சி கை கால்லாம் பியாந்து எடுத்து வந்திருக்க? தூர் கட்டு வர போட்டிருக்கு போல இருக்க. எம்மா என்ன நடந்துச்சு? யாது நடந்துச்சு சொல்லுங்க. என் மாமியார் வாயே திறக்க முடியல போல இருக்க. வாய் ஒரு பக்கமா எல்லாம் போயிருக்கு. யாரு உடைச்சுட்டா வாய? அது ஒரு பெரிய கதம்மா. அதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்காத. அவ்வளவுதான். நாங்க பஸ்ல போனோமா, சறுக்கி கீழே விழுந்துட்டோம். சறுக்கி கீழே விழுந்துட்டேளா? இது பஸ்ல போய் கீழே விழுந்து மண்டைய உடைச்சேளா?
அந்த வீணான சுவாலி. எதுக்கு நீ பஸ்ல எல்லாம் போற? பேசாம வீட்டோட கிடக்க வேண்டியதுல. அம்மா புஷ்பா, கவனமா கேட்டுக்கோ. அந்தால கீழே விழுந்தானே அடிபட்டது பாத்தியா? அந்தால பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டு கையில கெட்டு போட்டு வாயிலையும் பிளாஸ்டரி போட்டு இருக்கு பாத்துக்கோ. வாயிலையும் கையிலையும் சரியான அடி. அடிங்கிய ரத்தத்தை ஒண்ணும் காணல. உள்காயமா? எல்லாம் உள்காயம் தான். உள்ளுக்குள்ளதான் சரியான அடி. ரத்தம் ஒண்ணுமே தெரியல வெளியில. உள்ளுக்குள்ள பலத்த அடி. டாக்டர் சொல்லிதான் விட்டாருமா, இந்த வாயில எதையும் போட்டப்படாதுன்னு. என்னது வாயில எதுவும் போட்டறப்படாதா? அதனாலதான் வாயில பிளாஸ்டரி போட்டு விட்டுருக்கு. அந்த பிளாஸ்டரிக்கு நடுவுல சின்னதா ஓட்ட போட்டு விட்டுருக்கு பாத்தியா? ஆமா, இது புதுசா இருக்க. எதுக்கு தெரியுமா? இந்த வாய் வழியா ஒரு புனல வச்சுதான் கஞ்ச கரைச்சு ஊத்தணுமா. பால் கீழு தண்ணி காப்பி மட்டும்தான் ஊத்தணுமா. வேற எதையும் வாயில போட்டப்படாதா. அதுக்குதான் இப்படி போட்டு விட்டுருக்காரு டாக்டர். பெண்டக மாமா அந்த சிக்கனை ஏத்தே, இப்படி நல்ல சிக்கனை கடிப்பியன்னு நினைச்சிடலாம். இதே மாதிரி சிக்கன் துண்டு நல்ல செப்பு பீஸா வறுத்து உங்களுக்கு பொரிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. பிரியாணிய இப்படி நல்ல திம்பியா நினைச்சு நல்ல சிக்கன் பிரியாணி முட்டை காடை கவுதாரின்னு எல்லாத்தையும் அவிச்சு புறக்கி வச்சேனே. என்னத்தே உங்க வாயில இப்படி பிளாஸ்டரிய போட்டு ஒட்டி போட்டாவளே. மடிய புஷ்பா அவளதி தின்னு யாப்ப விட்டுட்டா. ஐயா ஐயா ஐயா, இந்த நேரத்துலயா இப்படி ஆகணும்? நல்ல கஞ்சி குடிக்கும் போது கூட கிழங்கு மாதிரி அலைஞ்சேல. சின்ன துண்டு சிக்கனை கூட இந்த செல்லமான வாயில போட முடியாம ஆயிப்போச்சே. என் பொண்டாட்டி எங்க அம்மைக்கு அடிபட்டு இருக்குன்னு வருத்தப்படுதாளா இல்ல ஒரு பக்கம் சந்தோஷப்படுதாளா? ஒண்ணுமே புரியலையே. தலைவரி கொலமால கிடந்து அழுதுட்டு கிடக்கா. கவலைப்படாதீங்க தே, எத்தனை நாளானாலும் பரவாயில்ல, நான் கஞ்சி வச்சு ஊத்த ரெடி தே. கஞ்சி வச்சு ஊத்திடுவேன் இன்னையில இருந்து. அடுவாவி, என் நேரம் சரியில்லை. என்னைக்கு ரசமும் துவையிலும் மாறு ஊறுகாயுமா பாடுவா. இன்னைக்கு பார்த்து செப்பு பீஸு அந்த பீஸு முட்டை காடை கவுதாரின்னு செய்து எடுத்து அடிச்சு நொறுக்கிட்டு கிடக்காவளே. அங்க தே, அங்கங்க அலங்காம வாங்க. எங்க உங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லை பத்தியலா? அதனால இன்னைக்கு ராத்திரிக்கு சிக்கன் பிரியாணி எல்லாம் வேண்டாம். என்ன கிலோ போல மட்டன் எடுத்துட்டு வாங்க, நான் வந்து சுக்கா பண்ணி எல்லாரும் சாப்பிடுவோம். ஏ பஞ்சவர்ண கிழவி, என்னையவா மாட்டி விட்ட என் மருமகிட்ட. இப்ப நீ சரிய மாட்டின உன் மருமகிட்ட. நீ செத்த என்னையோட. இன்னையில இருந்து உனக்கு பாலும் கஞ்சியும் தான். வயிறு முட்டை சாப்பிட்டாச்சுலாங்க, நீங்க அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுங்க. நான் எங்க அம்மையை போய் கொஞ்சம் பாத்துட்டுமாங்க. உங்க அண்ணி திட்டுவாங்கல்லாமா? அதெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம். ஏங்க சும்மாலாம் என்ன திட்ட மாட்டாங்க. ஏதாவது நான் தப்பு பண்ணாதான் திட்டுவாங்க. மத்தபடி எவ்வளவு அன்பா இருப்பாங்க தெரியுமா எங்க அண்ணி. லேசா அவங்களையும் எட்டி பாத்துட்டு ஓடியாராங்க. சரி, என் தங்கச்சி எங்கேயும் தொலைஞ்சு போயிருக்கா. அவ போயிட்டு வர்றதுக்குள்ள நீ வந்துரு. என்னடா செல்லம்? ஆமா, அவ கிடக்க ஆரம்பண்டல. அவளுக்குல நான் பயப்படேன்னு நினைச்சுக்கிட்டீங்களோ? நான் யாரு தெரியுமா? நான் நாத்து வாக்கும். தெரியும்டா, நீ யாருக்கும் பயப்பட மாட்டா. நீ கெத்துதான்டா, கெத்துதான். சரிங்க, நான் போயிட்டு வரேன். வீட்ல கொஞ்சம் பாத்திரம்லாம் மிச்சம் மீதி கிடக்கு பாத்தீங்களா? அவ்வளத்தி கழுவி வச்சுட்டு வீடெல்லாம் தூத்து பறக்கி வாரி தொடச்சி போட்டுருங்க. என்ன கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஆமாய், மறக்காம ரெஸ்ட் எடுங்க படுத்து. ஆமா, நான் இனிமே எங்க ரெஸ்ட் எடுக்க? அதான் பாத்திரம் பட்டம் கரிச்சிட்டு எல்லாத்தையும் கழுவ சொல்லி இருக்கிய. வீடு வேற தூக்க சொல்லி இருக்க, துடைக்க சொல்லி இருக்க. இனி நான் ரெஸ்ட் எடுத்து அப்பலதான். இப்பதான் தென்னை மர காத்து நல்ல சிலச்சிலேன்னு அடிக்கப்பா. என் மொவ எப்பவுமே கைக்குள்ளே இருப்பா. இப்ப 2-3 நாளா அவ தனி வீட்டுக்கு போறான்னு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அவ தனி வீட்டுக்கு போறது தானே நானும் ஆசைப்பட்டேன். அவன் மாமியா கூட போய் சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சேன். சரி, இப்ப என்ன நம்ம வீட்டை விட்டுட்டு போனால அது வரைக்கும் சந்தோஷம். இப்ப என் மவளை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஆனா அந்த ராட்சசி எங்க கிடக்கால. சரி, சாயந்தரம் போல என் மருமம் வந்தன அவளை விட்டு ஒரு போன் போட்டு என் மவளை வர சொல்லணும். வர சொல்லி பார்க்கணும். நபத்த மவளை ரசாத்தி, இப்பதான் அப்படி ஒண்ணு நினைச்சேன். தங்க ராசாத்தி, உனக்கு ஆயுசு 100. எம்மா, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? இதுல என்னடி கேள்வி? என்ன கேள்விங்க? ஊர் உலகத்துக்கே உன்னை பிடிக்கி. உன்னை பிடிக்காம நான் இருப்பேனா? தீமக்கா, நீ நிக்கிறது எனக்கு கால் வலிக்கு. எம்மா, அண்ணி எங்க? ஆள அனக்கத்தே காணல. வீட்ல இல்லையோ? சீக்கிரம் இறங்குங்கம்மா, உங்க ஸ்டாப் வந்தாச்சு. யார் போயிட்டு வரோம், நாளைக்கு வருவோம். எவளுக்கு நான் அத்தையும் இல்ல சொத்தையும் இல்ல. எம்மா, அன்னைக்கு உனக்கு எது பிரச்சனையாமா? சண்டையோ? அது அதெல்லாம் எங்களுக்குள்ள கொஞ்ச நேரம் சண்டை, அடுத்த நேரம் சமாதானம். பேசாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீச்சலாம் கட்டி விட்டுருவேன். பரமலா, இப்பதான் பஸ் ஓட்டி இறங்கினியோ? ஆமத்தே, பஸ் நார்வேல் போயிட்டு அந்த திரும்பி ரிட்டர்ன் நம்ம ஊருக்கு வரும்போது அப்படியே அடிச்சு இறக்கி விடாத குறைதான் இறக்கி விட்டுட்டாரு. நாங்களும் டப்புன்னு இறக்கி ஓடி வந்துட்டோம். உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல பரமலா. பஞ்சு கிளவி இருக்கல்ல, அவதான் பஞ்சராகி கிடக்கா. பஞ்சர் ஆக வேண்டியதான். பஞ்சர் ஆயிட்டு கிடக்கட்டு கொஞ்ச நாள் பேசாம வீட்டோட கிடக்கப்பதான். என்னாச்சு? எத்தையா காதல் என்னாச்சு? என்னமாச்சி? சொல்லுமா. ஏன் காதுக்குள்ள எறும்பு போயிட்டு போல இருக்கே. இந்த மரத்துல உள்ள எறும்பு கிரும்பு ஏதோ காதுக்குள்ள போய் கொடகொடான்னு குடஞ்சு நடக்கு. ஒய்யின்னு சத்தம் வேற போடுது பாத்துக்கோ. ஏப்பா, ஆஸ்பத்திரி
விஷப்பரிச்ச வேண்டாம், சும்மா ஆஸ்பத்திரி கூட்டு போவோம். சும்மா இருங்க நீ, எனக்கு கொஞ்சம் கை வைத்தியம்லாம் தெரியும் போல. என் முகதா கொஞ்சம் கை வைத்தியம்லாம் தெரியுங்கல்ல. விடு மருமவள, அவ ஏதாவது செய்து என் காதுல இருக்க எறும்பை கொண்டா சரிதான். அடி, என் மக்கா, ஒரு நிமிஷம் கூட ஆகலையே. அது குடுக்குடுன்னு சத்தம்லாம் போயிட்டு எறும்பு செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா, இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்குடி. பரவாயில்லையே நாத்து. மருமவள, ஒரு தப்பு பண்ணிட்டேன் பாத்துக்கோ. என்னத்தை தப்பு பண்ணியா? இல்ல மருமவள, தப்புனா என் பிள்ளைய அளவோல டாக்டர் படிக்க வச்சிருக்கலாம். ஒரு சின்ன தண்ணியை ஊத்துனா அதுல என் காது வலி போயிட்டுனா பாத்துக்கியா. அப்போ இவள டாக்டர் படிக்க வச்சிருந்தா என்னென்ன வியாதியெல்லாம் குணமாக்கியிருப்பா. அவசரப்பட்டு எதையும் சொல்லாதீங்க தே. ஒரு நிமிஷத்தை இருங்க. நாத்து செல்லம், கொஞ்சோண்டு தண்ணியை கப்புக்குன்னு ஊத்துனோன்னு எல்லாமே சரியாயிட்ட. காது வலி எல்லாம் என்ன ரகசியம் சொல்லு. என்ன ரகசியம்னா, கொஞ்சோண்டு தண்ணில ஒரு 1/4 ஸ்பூன் எறும்பு பொடியை மிக்ஸ் பண்ணிட்டேன் நீ. அதனாலதான் ஊத்துனோன்னு எறும்பு செத்து போச்சு. எங்க அம்மைக்கு காது வலியும் சரியாயிட்டு. உப்பாடியோ, என் மொபைல பாத்தீங்களா சொந்தங்களே, கொஞ்சம்னா என் உசுருக்கு உல வச்சிருப்பா. ஏதோ நல்ல காலம் தப்பிச்சிட்டேன். சொந்தங்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்க சொந்தக்காரங்க சொக்காரங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஆமா சொந்தங்களே, மறக்காம வீடியோ பார்த்துட்டு நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, அடுத்த கலகலப்பான வீடியோல பாப்போம் என்ன.